பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கு எபிசோட்ல ராஜி காலேஜ்க்கு போக பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றாங்க. அப்போ கதிர் அவர் ஃப்ரெண்டு கூட சைக்கிள்ல வராரு. ராஜியை பார்த்ததும் கதிர் ஃப்ரெண்டு சைக்கிள்ல இருந்து இறங்கிட்டு ராஜியை கூட்டிட்டு போக சொல்லி சொன்னதும் அந்த ராஜி தேவையில்லை, பஸ் வரலன்னா ஆட்டோல போய்க்கிறேன், நான் சம்பாதிச்ச காசு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கதிரும் அவர் ஃப்ரெண்டுமே சைக்கிள்ல போறாங்க. கதிர் ஃப்ரெண்டு உனக்கு தங்கச்சிக்கும் ஏதாவது சண்டையானு கேட்கறாரு. அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் என்ன தாண்டா ரோஷக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை விட ராஜிக்கு தாண்டா ரோஷம் அதிகம்னு சொல்றாரு. பழனி வேலை கோமதி வீட்டுக்கு வர சொல்லி பாண்டியனுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது, அதுக்கு கோயில் அபிஷேகத்துக்கு சொல்லிடுன்னு சொல்றாங்க. அப்ப தங்கமயில் இதெல்லாம் கேட்டுட்டு மாமாவுக்கு நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு கோமதி சொல்லிடுறாங்க. அப்போ தங்கமயில் அம்மா கால் பண்ணுறாங்க. தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட மாமாக்கு பிறந்த நாள் வருது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேம்மா, அப்படி பண்ணால் நம்ம சொன்ன பொய்யெல்லாம் தெரிய வரும்போது தங்கமயில் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சிருக்கான்னு நினச்சி அந்த கோவம் கொஞ்சமாவது குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன போய் ஏன்டி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிய போகுது, அப்படியே தெரிஞ்சாலும் இருக்கிற 2 தம்பிக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆகாம தானே இருந்தது, நாங்கள் தானே யாரும் பொண்ணு கொடுக்காத பொண்ணு கொடுத்தோம், ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்களும் கேள்வி கேட்போண்டி, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு உன் புருஷன் சம்பாதிக்கிற காசு உன் கைக்கு வர மாதிரி பண்ணு, அந்த காசுல 4 நகை நட்டு வாங்கி சீக்கிரம் வழியா பாரு அப்படின்னு திட்டிட்டு வச்சிருக்காங்க. மீனாவும் ராஜியும் பேசிட்டு இருக்காங்க. மீனா மாமா கிட்ட போய் கடையில் பேசினதை பற்றி சொல்கிறாங்க. ராஜியும் நான் டியூஷன் எடுக்க போகிறேன், ஆனால் இந்த டைம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கமயில் வந்து மாமாவுக்கு பிறந்த நாள் வருது, பெருசாக கொண்டாடலான்னு மீனாவையும் ராஜியும் கேட்குறாங்க. மீனாவும் ராஜியும் சரின்னு சொன்னதும் அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது, எங்கள் மாமா கோவமாக இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா மாமா எங்கள் மேலேயா கோவமாக இருக்காரா, வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச நூறுக்கு தண்ணிலாம் வாங்கிட்டு வருவாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. தங்கமயிலும் பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிட்டுறாங்க. பழனிவேல், செந்தில், கதிர், சரவணன் 4 பேரும் சீட்டு விளையாடும் போது பாண்டியன் கரெக்டாக வராரு. என்னடா எல்லாம் திருட்டு வேலை செஞ்ச மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு. எதுவும் பதிலும் சொல்லாமல் 4 பேர் நிற்கிறாங்க. அப்புறம் மீனா சொன்ன மாதிரியே வந்ததும் மீனாவை கூப்பிடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆகிடுது. மீனா சந்தோஷப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ மாமா வந்தது என்னை கூப்பிடுறாரு பாருன்னு ராஜ்கிட்ட சொல்கிறாங்க.